Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 1.3ல question number 1 and 2 3 பார்க்கலாம். Fill in the blanks. First one, minus 80 into dash is equal to minus 80. So minus 80 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு minus 80 கிடைக்கும். So multiplicationல 1 ஓட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் ரிப்பீட் ஆகும் இல்லையா? So இந்த first ஒன்னுக்கான ஆன்சர் 1. ஓகேவா? Then second one, minus 10 into dash that is equal to 20. So இதுக்கு எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல unknown value. So unknown value உடைய நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா கூட இருக்கக்கூடிய வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இந்த வேல்யூவை மூவ் பண்ணும்போது அது என்னவா சேஞ்ச் ஆகிடும்? மல்டிபிகேஷனாக இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கே minus 10 டினாமினேட்டரில் minus 10 அப்படின்னு வந்துடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் minus 2 divided by 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ the answer minus 2. சரியா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் minus 2. Third one பாருங்க, 100 into dash that is equal to minus 500. So இங்க 100 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 500ன்னு கிடைக்கும்? 5 ஓட மல்டிப்ளை பண்ணாதான் 500ன்னு கிடைக்கும். பட் இந்த ரெண்டு வேல்யூக்குமே பிளஸ் சைன் தான் இருக்கு, பட் ஆன்சர்ல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்க நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும்? நாம எழுதின ஆன்சர்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ 100 minus 5 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு minus 500 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தென் dash into minus 9 that is equal to minus 45. So இங்க சேம் செகண்ட் ஆன்சர் மாதிரியே தான் minus 45 இருக்கு. இந்த unknown வேல்யூ நாம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கூட இருக்கக்கூடிய இந்த minus 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மல்டிபிகேஷன் வேல்யூ டிவிஷனா மாறிடும். ஸோ இங்க 45 9th டேபிள டிவைட் பண்ணோம்னா எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 5 டைம் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸ் டிவைட் பை பிளஸ் நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும் இல்லையா? இங்கே ஆன்சர் வந்து இங்கே minus 9 இல்லையா? ஸோ minus 45 divided by minus 9. மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிளஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே unknown நம்பர் நமக்கு plus 5. 9 5s are 45. Plus into minus, minus. ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 0 into 75 that is equal to 0. ஸோ இங்கே 75 எந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும்? 0. மல்டிபிகேஷனில் 0வோட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் 0ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா? தென் செகண்ட் ஒன், true or false. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, minus 15 into 5 that is equal to 75. ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா 75 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இங்கே நம்ம 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5s are 25. 5 remaining 2, 1 5s are 5, 5 plus 2 7, 75 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சது. பட் இங்க 15க்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஆன்சருக்கும் நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு minus 75, ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் 75ன்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ஃபால்ஸ், ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஆனது. Second one, minus 100 into 0 into 20 that is equal to 0. ஸோ இங்கே மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஹோல் வேல்யூமே நமக்கு 0ன்னு ஆயிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு 0, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு 0. ஸோ ரெண்டு சைடு வேல்யூவும் ஈக்குவல். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ அதனால செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ட்ரூ. இங்க பாத்தீங்கன்னா 8 into minus 4 that is equal to 32. 8 4s are 32. இங்க மைனஸ் இருக்கிறதுனால minus 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல minus 32, ரைட் ஹேண்ட் சைட்ல plus 32ன்னு கிடைக்கும். ரெண்டும் ஈக்குவலா? ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஆனது. ஸோ தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவா? தென் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வில் பி த சைன் ஆஃப் product of the following.
First one is 16 times of negative integer. So 16 times of negative integer அப்படின்னா for example -1 அப்படிங்கிற வேல்யூவை 16 டைம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர். இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா -1 the whole power n that is equal to +1. இங்க வேல்யூ இந்த என்னோடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா ஈவனா இருக்கும். சரியா? தென் -1 the whole power n that is equal to -1. இங்க என்னோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா ஆட் வேல்யூவா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈவன் ஆட் அப்படின்னா தெரியும் இல்லையா? ஈவன் அப்படின்னா 2 உடைய மல்டிபிள்ஸா இருக்கும். 2, 4, 6, 8 அப்படின்னு இருக்கும். ஆட் அப்படின்னா நமக்கு அந்த ஈவன் நம்பர் இல்லாத வேல்யூஸ் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஆட் நம்பரா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சா போதும். தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும். ஸோ பவர் வேல்யூ ஈவன் நம்பரா இருந்தா ஆன்சர் எப்படி வரும்? பிளஸ்ல வரும். ஓகேவா? +1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பவர் வேல்யூ ஆட்ல இருந்தா நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? மைனஸ்ல கிடைக்கும். சோ இப்போ இதுக்கான ஆன்சர் எழுதலாமா? 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர் தட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்டீஜர். சரியா? then 29 times of negative integer that is equal to negative integer. ஏன் 16 அப்படிங்கிறது நமக்கு ஈவன் நம்பர். ஸோ வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். 29 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அதனால நமக்கு வேல்யூ நெகட்டிவ்ல கிடைக்கும். சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.